இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதும். நான் சொல்லியிருக்க ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நான் உங்களுக்கு டேரெக்டாக லிங்காக தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ரீசெட்டை மட்டும் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனால் அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றக்காக இந்த மாதிரி நானே சாங்கு, அதுக்கடுத்து அதுக்கான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி டெம்ப்ளேட்டாக மறுபடியும் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டு எல்லாமே வச்சு, அதுக்கு போக இந்த சைடு ஒரு பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை கொடுத்து நானே கொடுத்துட்டேன். இந்த பேக்ரவுண்ட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணி அந்த எஃபெக்ட் எல்லாமே உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எடிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி 2 குரூப் கொடுத்துருக்கேன்னா, இல்லை ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி 2 பேக்ரவுண்ட்ஸ் வரும். இல்லை இந்த கீழே இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல யாரோட இமேஜ் ஆட் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த கேர்ளோட இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக அந்த பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ உங்களோட இமேஜ் இதில் ஃபேஸ் வந்து மறைஞ்சாலோ ஏதோ பண்ணாலோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்களே கையால் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக ஃபஸ்ட் இமேஜை சேஞ்ச் பண்ணியாச்சா. இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இதில் இதுக்கு அடுத்து மேலே 2வது ஒரு குரூப் இருக்குது, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் போனீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம். இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் நாம் வந்து நம்மளோட இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நீங்கள் உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்கிறேன். கொடுத்து அந்த மாதிரி ஆட் ஆகுதா. இப்போ என்னோட ஃபேஸ் வந்து மறையுது. ஸோ ஃபேஸ் மறையாத அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஈஸியாக வந்து இந்த இடத்துல இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும், 2 இதுலேயுமே ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இப்போ இந்த கீழே இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா கட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த கட்டான லேயரை டச் பண்ணி இந்த 2 சிம்பிளை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பழையபடி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இதே மாதிரியே மறுபடியும் இந்த இடத்துலையே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்க பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் வருதா. ஸோ இந்த இடத்துல அந்த கேர்ளோட இமேஜ், ஸோ அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்க இடத்துல அந்த கேர்ளோட இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இதுக்கு அடுத்து பக்கத்துலேயே அடுத்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கா அந்த குரூப்பு, ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு அந்த எடிட்டிய குரூப்பு இதில் இப்போ க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கா. இதில் வந்து இப்போ நாம் வந்து நம்மளோட இமேஜ், ஸோ ஒரே ஸ்டெப் தான், ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டுக்கு பதிலாக உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டா இப்போ ஈஸியாக அந்த குரூப்ஸில் பாதி இதில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணி இந்த கீழே இருக்க எடிட்டிய குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் இப்போ இந்த கீழே ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணுறீங்க, மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேர்ளோட ஃபோட்டோஸ் போல் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த வீடியோட லாஸ்ட் வரை இழுத்துட்டு இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே கரெக்டாக ஃபேஸ் எல்லாமே தெரிகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ ஈஸியாக பாதி வரைக்கும் இந்த குரூப் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த எஃபெக்ட்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து மீதம் அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, அடுத்து ஒரு பீட் மார்க்கில் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குன்னா இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த குரூப்பில் ஆட் பண்ண அந்த பர்சனோட ஃபோட்டோவே ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம அந்த குரூப்பில் சேஞ்ச் பண்ணால் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த 2வது இருக்கிறதுல ஸோ இதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் இனி மீதம் இருக்கிறது எல்லாத்துலேயுமே நாம் வந்து நம்மளோட இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டாக கலர் அண்ட் ஃபில், அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆனமே எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானு. ஸோ இப்போ ஈஸியாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி மீத இருக்க இந்த லாஸ்ட் இருக்கிறதுலையும் கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எல்லா எஃபெக்ட்டுமே மேக் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.